ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு 2018 ரிலீஸான ஷேடோ அப்படிங்கிற ஒரு சைனீஸ் வார் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி, அரச பதவியில் இருக்கிறவங்கலாம் ஒரு முக்கியமான தருணத்தில் அவங்களோட உயிரையும் பதவியையும் காப்பாற்றிருக்காங்க. அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய இந்த நில மனிதர்களை பயன்படுத்துகிறாங்க. எல்லா சைனீஸ் வார் மூவிலையும் இருக்கிற மாதிரி இந்த கதையிலையும் பல துரோகங்கள், வலிகள், காதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து கடைசியில் இந்த நிழல் நிஜமாகுதா அப்படிங்கிறத ரொம்பவே எமோஷனலாக சொல்கிற கதை தான் ஷேடோ. சரி, இப்போ வாங்க நம்ம சினிமா ஸ்டோரியிலேயே போயிடலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் பேக்கிங்டம்ங்கிற ராஜ்யத்தை காமிக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தோட அரசன் சரியான சோம்பேறி. சண்டைனா ஐயோ சண்டையா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பல மைல்கள் ஓடக்கூடியவர். இப்படிப்பட்ட அந்த அரசன்கிட்ட அவரோட அமைச்சர், நம்மளோட தளபதி நம்ம கிட்ட கேட்காம ஜிங் சிட்டிக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த அரசர் அவர் எதுக்கு அங்கே போனாருன்னு சொல்லிட்டு சாக்காயிறாரு. ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஜிங் சிட்டி இவங்களோட நாட்டில் ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை இவங்களோட தளபதி யாங் கிங்டமோட தளபதியோட சண்டையிட்டு தோத்து போனதுனால இழந்துட்டாங்க. இப்போ அரசர் ஆல்ரெடி நம்ம அந்த ஜிங் சிட்டி இழந்துட்டோம். இப்போ எதுக்காக தளபதி அங்கே போயிருக்காரு, மறுபடியும் என்ன சண்டைக்காகன்னு சொல்லிட்டு கோப்புறாரு. அவர் வந்தோன்னா முதல்ல எங்கிட்ட கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல அரசரோட தங்கையும் தளபதியோட மனைவியும் நம்ம ஊரில் சோழி போட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு ஒருவேளை போர் ஆரம்பித்தால் இன்றிலிருந்து 7வது நாள் மழைநீர் கொட்டி தீர்க்கும் போது நாம் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷேடோ வந்துடுறாரு. அதாவது தளபதி மாதிரி இருக்கக்கூடிய ஷேடோ. அவர்கிட்ட அரசர், நம்மளுக்கும் யாங் கிங்டமுக்கும் ஏற்கனவே சண்டை போய்கிட்டு இருக்கு, நம்ம ஜிங் சிட்டியை வேற இழந்துட்டோம், இப்போ எதுக்காக மறுபடியும் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யாங் கிங்டமோட தளபதியை மறுபடியும் நேருக்கு நேராக சண்டைக்கு கூப்பிட்டுருக்கேன், நாங்கள் 2 பேரும் மட்டும் சண்டை போடுவோம், ஒருவேளை நம்ம போரில் ஜெயிச்சிட்டோம்னா ஜிங் சிட்டியை திருப்பி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் அரசர், நீங்கள் ஒருவேளை தோற்று போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தளபதி சொல்லும்போது அரசருக்கு அந்த அழுக ஆரம்பிச்சிடாரு. ஏயா இருக்கிற நிம்மதியும் கெடுக்குறீங்க, கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கும், அதையும் நீ கெடுத்துருவ போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தளபதி, அப்படின்னா நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அரசர் இதை கேட்டு, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும், அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நானும் என்னோட தங்கை மட்டும்தான் இருந்தோம், இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க, சரி அது போட்டு விடுங்க, நீங்களும் உங்களோட மனைவி எனக்காக இந்த வயலினை வாசிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அரசர். ஆனால் ஷேடோ அதுக்கும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. நாடு இருக்கிற நிலைமை சரியில்லை, எனக்கு வயலினை வாசிக்கிற மூடு இல்லைன்னு சொல்லிட்டு. அரசர் இதை கேட்டு, இங்கே அரசர் நானா இல்லை நீயா, என்னையா எதை சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படும் போது தளபதி அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இதோ ஒன்று பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசர் இதை பார்த்துட்டு, வர வர எனக்கு மரியாதை இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பேக்கிங்டமோட தளபதியோட மகன் இருக்கான்ல பிங்க், அவனுக்கு என்னோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமானு சொல்லிட்டு கேட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அரசரோட குறிக்கோள்லாம் எப்படியாச்சும் இந்த சண்டை நடக்காமல் பார்த்துக்கணும், அது மட்டும்தான் அவருக்கு எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். இங்கே அப்படியே கட் பண்ணி ஷேடோவோட மனைவியை காமிக்கிறாங்க. அவங்க ரூமுக்கு பின்னாடி உள்ள ஒரு கதவை திறக்கும் போது பின்னாடி ஒரு குகையே இருக்கு. அவங்க உள்ள வரும்போது ஷேடோ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் உண்மையான தளபதி. ஷேடோ அவருக்காக தான் தளபதியாக நடிச்சுக்கிருக்காரு. தளபதியோட மாமா ரொம்ப நாள் தேர்னதுக்கப்புறம் அவரே மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஷேடோவை ஜிங் சிட்டிலேருந்து கூட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து தளபதிக்கு பதிலாக நடிக்க வச்சிருப்பாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா. தளபதியோட அப்பாவை அவர் பண்ண ஒரு சின்ன தப்புக்காக அந்த ராஜ்யத்தில் தலையை வெட்டி கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தளபதிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட மாமா ஒரு நிழலை உருவாக்கி வச்சிருப்பாரு. ஸோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிரச்சனைனா ஷேடோ அவருக்காக போராடுவார். இந்த தளபதி ரொம்ப சேஃபாக இருந்துக்கிறவாரு. ஆனால் அவரோட மாமா ஷேடோவை இங்கே கூட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய தடவை இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் தளபதியோட ஒய்ஃப் மேலே இவருக்கு ஒரு காதல் வந்திருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்காமல் இன்னும் இங்கே இருக்காரு. இப்போ என்ன தளபதி நம்ம ஷேடோவை பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவரோட மார்பில் ஒரு காயத்தை ஏற்படுத்திக்கிருக்காரு. தளபதியோட மார்பிளையும் இதே மாதிரி காயம் இருக்குது. இந்த காயம் முதல் தடவை இவர் யாங் கிங்டமோட தளபதியோட சண்டை போட்டப்போ வந்தது. ஆனால் அந்த சண்டையில் இவர் தோற்று போயிருப்பார், ஜிங் சிட்டியும் இழந்திருப்பார். அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப முடியாமல் போயிருக்கும். அதுலேருந்து ஷேடோ தான் இவருக்காக தளபதியாக நடிச்சுக்கிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தளபதி ஷேடோவை அந்த யாங் கிங்டமோட தளபதியை வெல்றதுக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துக்கிருப்பார். தளபதியை எப்படியாச்சும் இவர் இழந்த ஜிங் சிட்டியை யாங் கிங்டம்லேருந்து திருப்பி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே உதவாமல் சரியான கோலையாக இருக்கிற அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டு இந்த ராஜ்யத்தையே கைப்பற்றணும். இதுக்காக தான் பல வருடங்களாக அந்த குகையை விட்டு வெளியே போகாமல் திட்டம் திட்டிச்சிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோவோட மார்பில் நல்ல காயத்தை ஏற்படுத்திட்டு ஒரு மருந்தையும் கொடுக்குறாரு. இதை போட்டுக்க, அப்போ தான் இது பழைய காயம் மாதிரி தெரியும், என்னோட காயம் மாதிரியே தெரியும்னு சொல்லிட்டு. அதோட தளபதி ஷேடோ கிட்ட, உன்னோட அம்மாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க ஜிங் சிட்டியோட தெருக்களில் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் சுற்றிக்கி இருந்தாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி ஒரு வீட்டில் தங்க வச்சிருக்கோம், நீ மட்டும் எப்படியாச்சும் அந்த யாங் தளபதியை விட்டுட்டினா நீ அடுத்த செகண்டே இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே ஷேடோவுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேயே அவரோட அம்மாவை பிரிஞ்சிட்டாரு. தளபதி இப்போயும் இதை ஷேடோ கிட்ட சொல்கிறாருன்னா அப்போ தான் பயங்கரமாக சண்டை போடுவார்னு சொல்லிட்டு அவரை உசுப்பேற்றி விடுறாரு. அன்றைக்கி நைட்டு தளபதியோட மனைவி ஷேடோ கிட்ட ஒரு மருந்து கொடுக்குறாங்க, இதை போட்டுக்க அந்த காயம் சீக்கிரம் ஆறிடுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஷேடோ, உங்களோட கணவர் தான் இந்த ராஜ்யத்தோட உண்மையான தளபதி, நான் வெறும் நிழல் தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்னோட அம்மாவையும் பிரிஞ்சுட்டேன், இப்போ உங்களுக்கு என்னை பார்த்தா அடையாளம் தெரியுமான்னு கூட தெரில, இந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் என்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் சடனாக பிரிஞ்சிடறாங்க. ஏன்னா இவங்க இன்னொருத்தரோட மனைவி. என்னதான் அது தெரிஞ்சாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க அதை மறந்துடுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி அரசவையை காமிக்கிறாங்க. அரசர் ஷேடோ கிட்ட, நீங்கள் நம்ம ராஜ்யத்துக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க,
அதுக்காக உங்களை கொல்லாமல் விடுறேன். ஆனால் என்னோட அனுமதி இல்லாமல் போயிட்டு யாங் கிங்டமோட தளபதியை சண்டைக்கு கூப்பிட்டுருக்கீங்க. எனக்கு அமைதி தான் முக்கியம், அதனால உங்களோட தளபதி பதவியை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அரசரோட சிஸ்டர் இருக்காங்கல்ல பிரின்சஸ், அவங்க வந்துட்டு டே அண்ணா, அந்த ராஜ்யத்தில் ஒழுங்காக சண்டை போடுறதுக்குன்னு இருக்கிறதே ஒருத்தர் 2 பேர் தான், அவங்களே அனுப்பிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் அரசர் கேட்குற மாதிரி தெரியல. சேடவும் பார்த்தீங்கன்னா இந்த பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரோட உடையெல்லாம் கழட்டி கையில் கொடுத்துட்டு போயிடாரு. அப்படி போகும்போது அரசர், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் ஏற்கனவே யாங் கிங்டமோட தளபதியோட சண்டை போட்டதில் உங்கள் மார்பில் ஒரு காயம் இருக்குல்ல, அது ஆறிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சேடோ வந்துட்டு அது இன்னும் ஆறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன், அந்த காயத்தை கொஞ்சம் காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. உடனே சேடோ, உங்களுக்கு எது கஷ்டம், அந்த மருந்தை மட்டும் கொடுங்க, நானே வீட்டில் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அரசர் கேட்குற மாதிரி தெரில. நம்ம 2 பேரும் மறுபடியும் எப்போ சந்திப்போன்னு சொல்லிட்டு தெரில, அந்த காயத்தை காட்டுங்க, நானே மருந்தை போட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம எல்லாருக்குமே புரியுது. அந்த தளபதி இருக்கார்ல, அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அரசருக்கு இந்த சேடோ மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் தன்னோட மார்பிள் இருக்கிற மாதிரியே ஒரு காயத்தை சேடோவோட மார்பிளையும் ஏற்படுத்தியிருக்காரு. பயங்கரமான ஆளாக இருக்கார்ல, ஒரு கோயிலில் இருந்துக்கிட்டே எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ சேடோ பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டாரு, அதே மாதிரி காயம் அவரோட மார்பிளையும் இருக்குது. அரசர் இதை பார்த்துட்டு, எல்லாம் சரிதான், இந்த காயம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கு, என்னையவே ஏமாத்த பார்க்குறியான்னு சொல்லும்போது சேடோ இந்த இடத்துல ஒரு டைலாக் பேசுவார் பாருங்க. ஆமாம், அந்த காயம் ஏற்கனவே ஆறிடுச்சு, ஆனால் இந்த காயம் இப்போ எனக்கு நானே போட்டுக்கிட்டது. ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது யாங் கிங்டமோட தளபதிக்கிட்ட நம்ம ஜிங் சிட்டி இழந்ததான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த தோல்வியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காயத்தை எனக்கு நானே ஏற்படுத்திக்கிறேன். ஜிங் சிட்டியை திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக தூங்குவேன். நீங்கள் என்ன தளபதி பதவி விட்டு எடுத்தானே, நானே நேருக்கு நேரம் சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமாளிச்சிடறாரு. அரசர் இதை பார்த்துட்டு, ஏன்டா எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு தெரியுறீங்க, கொஞ்சமாச்சும் அமைதியாக இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிருக்காரு. இங்கே சேடை போயிட்டு தளபதியோட ஒய்ஃப் ஒரு மருந்து கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து அவரோட காயத்துக்கு போட்டுக்கிறாரு. இங்கே தளபதி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் அரசர் உன்னை சோதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேடோவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாரு அந்த யாங் கிங்டமோட தளபதியை வெல்றதுக்கு. தளபதி சேடோக்கு யாங் கிங்டமோட தளபதியை வெல்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபைட்டிங் டெக்னிக்கை கற்றுக் கொடுத்துருப்பாரு. அவர் வச்சிருக்க கொடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கத்திகள் இருக்கும். இந்த கத்திகளை வச்சு பயங்கரமாக சண்டை போடணும். ஆனால் இந்த ஃபைட்டிங் டெக்னிக் முழுமையடையதுனால சேடோ நல்லா தளபதியை வெல்லவே முடியாது. தளபதி சேடோ கிட்ட இப்படி சண்டை போட்டுனா செத்துருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிப்பார், மனசை ஒருநிலைப்படுத்துன்னு சொல்லிட்டு. தளபதி இங்கே சேடோக்கு இப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கும் போது அரசவே காட்டுறாங்க. அரசர் அமைச்சர் தன்னோட தங்கை பிரின்சஸை யாங் கிங்டமோட தளபதியோட பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தூது அனுப்பியிருப்பார் இல்லையா, அவர் திரும்பி வந்துட்டாரு. அவர் வந்துட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அரசர், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் வந்து தாலி கட்டாத மனைவியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வேற ஒரு தப்பான மீனிங்கில் வருது இல்லையா. இதை கேட்டதுக்கப்புறமா அரசர், அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியான மானங்கிட்ட அரசனாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நினைக்க தோணுது. அவருக்கு என்னன்னா தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதும், அமைதியாக இருந்தால் போதும், சண்டைக்கு மட்டும் போகவே கூடாது. ஆனால் இதை கேட்டு அங்கே இருக்க எல்லா அமைச்சர்களுக்குமே பயங்கரமான கோவம் வந்துடுது. அதுலேயும் குறிப்பாக அந்த இடத்துல டியான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு. இவர் தளபதிக்கு ரொம்ப விசுவாசமானவர். தளபதி கூட நிறைய போரில் தளபதிக்காக தன்னோட உயிரையே கொடுக்குற அளவுக்கு போராடி இருக்காரு. அவர் வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் படையை மட்டும் கொடுங்க, நான் யாங் கிங்டமே அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஆனால் அரசர், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட அனுமதி இல்லாமல் சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஜென்ரல் பதவியுமே நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ என்னோட பதவியை பறிக்கிறது, எனக்கு இந்த பதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி போட்டு போயிடுறாரு. போகும்போது சும்மா போகாமல் அந்த இடத்துல ஒரு சின்ன கொடி மாதிரி இருக்குல்ல, அதை எட்டி ஒரு மிதி, நீங்கெல்லாம் ஒரு அரசனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரசருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லை எடுத்து அம்பை விடுறாரு. அம்பு மேலே போய் குத்தும் பார்த்தா கீழே தரையில் குத்திக்கி நிற்கிது. அம்பை கூட சரியாக விட தெரில. உடனே இன்னொரு அம்பு எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ பாடுறா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு விடலாம் போகிறாரு. ஆனால் அவங்களோட தங்கை வந்து இடையில வந்துடுறாங்க. நீ அம்பு விட்டதெல்லாம் போதும், நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த யாங் கிங்டம் தளபதியோட பையன் இருக்கான்ல, அவன் கல்யாணத்துக்காக ஒரு வாள் ஒன்று கொடுத்து விட்டுருப்பான். அதை தன்னோட கைகளில் வாங்கிட்டு கோபத்தில் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அரசருக்கு மூச்சு புறம் பல்லு, எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணி அப்படியே யாங் கிங்டமோட தளபதியை காமிக்கிறாங்க. தளபதி தன்னோட பையனுக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அப்போ தான் தன்னோட பையன்கிட்ட, நம்மளோட பலம் நம்மளோட வேகமும் ஃபைட்டிங் டெக்னிக் தான், இது வரைக்கும் 3 ரவுண்டுக்கு மேலே யாரும் உயிரோட திரும்பினதில்லை நம்மக்கிட்ட சண்டை போட்டு. ஆனால் அந்த பே கிங்டமோட தளபதி மட்டும் இவ்வளோ காயம் ஏற்பட்டும் எப்படி உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தன்னோட பையன்கிட்ட. அவர் எனக்கு என்னமோ அந்த தளபதி மறுபடியும் சண்டைக்கு வரது வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் தளபதி, எனக்கு நீ தான் பே கிங்டமோட இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவன் பார்த்தீங்கன்னா, பே கிங்டம் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்து ஜிங் சிட்டி எடுத்துக்கிறதுலே குறியா இருக்காங்க, இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிட்டோம், எப்பயுமே ஜிங் சிட்டி நம்மளுக்கு தான் சொல்லிட்டு பயங்கரமான மாஸ்டர் பிளானில் இருக்கான். அதோட தன்னோட அப்பா கிட்ட இப்போ தான் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுல, அரசர் நம்மக்கிட்ட இருந்து போர் வீரர்களை திருப்பி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தளபதி, சரி பரவாயில்ல, 800 வீரர்களை மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கு 30,000 வீரர்களை திருப்பி அரசருக்கே அனுப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க எல்லாம் சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஆனால் இனிமே தான் முக்கியமான பிரச்சனையே வரப்போகுது. அதோட அந்த முட்டாள் அரசன் உருப்படியாக இருந்த ஒரு தளபதியும் அமைச்சரையும் பதவி விட்டு தூக்கிட்டாரு. இதுக்கு மேலே அங்கே என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு அங்கே ஸ்பை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிருக்கான். ஆனால் அந்த ஸ்பை யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தெரில, அது கடைசியில் தான் தெரிய வரும். இங்கே கட் பண்ணி அப்படியே இவங்களை காமிக்கிறாங்க. தளபதியோட ஒய்ஃப் இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு, நீங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன குறை மட்டும்தான் இருக்குது. நம்ம குடையை யூஸ் பண்ணுறோம், குடை எப்பயுமே சாஃப்டாக மழைநீரை தாங்கக்கூடியது,
ஆனால் யாங் கிங்டமோட தளபதி கத்தியை பயன்படுத்துறாரு. கத்தி வேகமாகவும் நெருப்பு உருவாகக்கூடியது. நீர்னால கண்டிப்பாக நெருப்பு வெல்ல முடியும். அதுக்கு ஒரு சில நெளிவுத்தன்மையை உங்களோட ஃபைட்டிங் டெக்னிக்கில் ஆட் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் தன்மையை உங்களோட ஃபைட்டிங் டெக்னிக்கில் கலக்குறாங்க. இப்படி கலந்து சண்டை போடும்போது இவங்க 2 பேருமே ஈஸியாக தளபதியை வின் பண்ணிடுறாங்க. தளபதிக்கு பயங்கரமான சந்தோஷம், நம்ம யாங் கிங்டமோட தளபதியை வெல்ல போகிறோன்னு சொல்லிட்டு. அதோட நம்ம ஷேடோவை ஒருத்தரை மீட் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியுதா? அமைச்சர் சண்டை போட்டு வந்தார்ல டியான், அவர் தான். அவர்கிட்ட இந்த காட்டுக்கு பின்னாடி 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் மறைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம ஜிங் சிட்டியை திரும்பி பெறதுக்கு நம்ம கூட சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே விடுதலை பண்ணிடலாம். நீங்கள் தான் அவங்களுக்கு நம்மளோட புது டெக்னிக்கை கற்றுக் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சரின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட தளபதி உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் இதை கேட்டு நீங்கள் தான் தளபதினு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையான தளபதி அங்கே இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மரியாதை கொடுக்குறாரு. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நீங்கள் இங்கேயே மறைஞ்சிருக்கீங்க, பேசாமல் வெளியே வந்து ராஜாவை கொண்டுட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியும் அந்த பதவிக்கு எப்போ வரணும்னு சொல்லிட்டு. ஜிங் சிட்டியை திருப்பி எடுத்ததுக்கப்புறம் எப்படி நான் ராஜாவை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவேன், நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நீ தான் அடுத்த தளபதினு சொல்லிட்டு இவரை பயங்கரமாக உசைப்பேத்தி விடுறாரு. அதோட டியான் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு இந்த ஃபைட்டிங் டெக்னிக்கை கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாரையும் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாரு. இங்கே தளபதி ஷேடோகிட்ட இந்த சண்டையில் நீ வென்றால் உன்னோட அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எப்படியாச்சும் வெற்றியோட திரும்பி வான்னு சொல்லிட்டு. அதோட தளபதியோட மனைவி இன்னைக்கு நைட்டு தான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் திருப்பி பார்ப்போமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த சண்டையில் நான் இறந்தாலும் யாரும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஃபீல் பண்ணிட்டு 2 பேருமே ஃபிசிக்கலாக ஜாயின் பண்ணுறாங்க. இதை தளபதி பார்த்துக்கிருக்காரு. தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ணுறதை பார்த்துக்கிற தளபதி கண்டிப்பாக ஷேடோவை பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. இப்போ அடுத்த நாள் ஷேடோ 2 படகுல மேடை அமைச்சு பயங்கரமாக சண்டைக்கு வந்துருக்காரு. யாங் கிங்டமோட தளபதியும் அவரோட மகனும் இதை பார்த்துட்டு என்ன டிஃப்ரெண்டாக வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதோட தளபதியோட பையன் ஏதோ சரியில்லை, சண்டைக்கு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நான் சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு யாங் கிங்டமோட தளபதி போயிடுறாரு. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிக்கும் போது அந்த படகுல காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள இருந்து நிறைய குற்றவாளிகளை ட்ரெயின் பண்ணி கூட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட அந்த ஜிங் சிட்டிக்கு நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ராஜாவோட தங்கச்சி பிரின்சஸ். டியான் இதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள தண்ணியில் குதிச்சிடுறாங்க. இவங்களுக்கு யாங் கிங்டம் தளபதியோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதான் போராச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இங்கே இப்படியே மேலே காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது யாங் கிங்டம் தளபதி ஷேடோ வச்சிருக்க அந்த கொடையை பார்த்துட்டு என்னடா கொடையெல்லாம் எடுத்துட்டு சண்டைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அந்த கொடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி சும்மா ஷார்ப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 கத்தி இருக்கும். ஃபைட்டு ஆரம்பிக்கும் போது ஷேடோ சும்மா கத்தியை பறக்க விடுறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஷேடோ தான் வின் பண்ணுறாரு. தளபதி இதை பார்த்துட்டு பயங்கரமான ப்ரிப்ரேஷனில் வந்துருப்ப போல, என்ன வின் பண்ணுறதுக்கு நீ நிறைய ட்ரைனிங் எடுத்துருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்காரு. ஆனால் செகண்ட் ரவுண்டில் தளபதி தான் வின் பண்ணுறாரு. இப்போ 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து இருக்கும்போது யாங் கிங்டம் தளபதி வச்சிருக்க அந்த கத்தி அவரோட கையை விட்டு போயிருது. அந்த அளவுக்கு ஷேடோ பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கையை விட்டு போன அந்த கத்தியை திருப்பி பிடிச்சி ஷேடோவோட காலிலேயே ஒரு வெட்டு. ஷேடோ நிற்க முடியாமல் கீழே விழுகும்போது இது வரைக்கும் 3வது ரவுண்டை யாருமே தாண்டதில்லை, நீ தாண்டிட்ட, இதோட இந்த சண்டையை நீ படிச்சிடலாம், இதுக்கு மேலே சண்டை போட்டோன்னா அவனோட உயிரை எடுத்துருன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு. ஆனால் ஷேடோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா சண்டை போடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஷேடோக்கு எப்படியாச்சும் இந்த சண்டையில் வின் பண்ணி ஆகணும், அப்போ தான் அவரோட அம்மாவை பார்க்க முடியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போகிறாரு. இந்த பக்கம் இவங்களை காமிக்கிறாங்க. அங்கே இருக்க வீரர்கள்லாம் கொடையில் இருக்க கத்தியை வச்சு கொண்டுட்டு இவங்களோட கையை காமிக்கிறாங்க. அதுலேயே வில் இருக்கு. அந்த வில்ல கிட்டத்தட்ட 15 அம்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, பாகுபலி படத்தில் வர மாதிரி கொடையை கீழே வச்சுட்டு அதை ஒரு மூங்கில் கம்பு வச்சு அடிக்கிறாங்க. அந்த ரோட்டில் மழை பெஞ்சுக்கிறதுனால அதில் சும்மா வலிக்கிட்டு வராங்க. மேலே ஒரு கொடையை வச்சதுனால யாருனாலையும் இவங்களை அட்டாக் பண்ணவே முடியல. கையில் இருக்க வில்ல வச்சு அங்கே இருக்க கிட்டத்தட்ட எல்லா வீரர்களுமே கொன்றாங்க. யாங் கிங்டம் தளபதியோட பையன் இதை பார்த்துட்டு அங்கே போகும்போது டியான் வந்துட்டு அவர் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. பிரின்சஸ்னா அவங்களும் வந்து ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. அப்போ தான் டியான் அவன் அடிச்சு பயங்கரமாக கீழே தட்டு கொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த கத்தி இருக்குல்ல, அதை எடுத்து முதுகுலேயே ஒரு வெட்டு, அப்படியே கீழே விழுந்துடுறாரு. பிரின்சஸ் இதை பார்த்துட்டு அந்த கொடையை எடுத்துட்டு வேகமாக ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அதே கத்தியை திருப்பி எடுத்து அவங்களோட வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா 2ஆக வெட்டிறாரு. ஸோ இதே இடத்துல பிரின்சஸ் உயிருக்கு போராடிச்சு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. இவர் பக்கத்தில் போயிட்டு என்ன சொல்கிறீங்க புரியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து கழுத்தில் குத்துவாங்க பாருங்க. ஸோ இந்த கத்தி வேற எந்த கத்தியும் இல்லை, அவங்களோட மேரேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்து விட்டுருந்தார் இல்லையா, இவர் கொடுத்துருந்த அதே கத்தி. ஸோ இவர் கொடுத்தனுப்பிச்சிருந்த அந்த கத்தினாலேயே பிரின்சஸ் இவரோட உயிரை எடுத்துடுறாங்க. பிரின்சஸும் இதே இடத்துல இறந்துடுறாங்க. டியான் அப்புறம் தான் மெதுவாக எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. 2 பேருமே இறந்து போய் கிடக்காங்க. இப்போ ஜிங் சிட்டி இவங்களோட கண்ட்ரோலில் வந்துடுது. டியான் மேலே இருந்து அந்த கொடியை வந்து அப்படியே உடச்சு கீழே தள்ளி விடுறாரு. ஜிங் சிட்டி நம்மளோட கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இது வரைக்கும் அமைதியாக சண்டை போட்டுக்கிற தளபதி ஒரு பக்கம் ஜிங் சிட்டி இவங்களோட கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படிங்கிறத மீறி மேலே இருந்த தன்னோட பையன் என்னன்னா அவன் இருந்தால் விட்டுருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்திலே பயங்கர வேகமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சேடோ அந்த கொடையை வச்சு சண்டை போடும்போது கோபத்தில் சேடோ ஒரு பக்கம் அந்த கொடை ஒரு பக்கமாக பறக்க விடுறாரு. அப்போதான் தளபதி பக்கத்தில் போகும்போது ஆல்ரெடி அந்த கொடையிலிருந்து ஒரு சில சின்ன சின்ன கத்திகள் வந்து கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்து அவரோட வயிற்றுலேயே ஒரு குத்து. தளபதி டென்ஷன் ஆகிட்டு ஒரு எத்து வைப்பாருங்க. அந்த ஓரங்களில் மூங்கில் கம்புகள்லாம் அந்த சண்டை போட்டத்தில் அப்படியே குத்திக்க நிற்கும். அதில் போய் அப்படியே சுருகிடுவார். ஸோ 2 பேருக்குமே இந்த இடத்துல பயங்கரமாக அடிபட்டுரும். தளபதி இதுக்கு மேலே இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் அவரோட கழுத்திலே குத்தலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த கத்தியுமே இவரோட கொடையில் இருந்ததான். ஆல்ரெடி அது வளையிற மாதிரி தான் இருக்கும்.
அவர் கரெக்டாக கழுத்தில் குத்து வரும்போது அந்த கத்தியை ஒரு தட்டு, அந்த கத்தி அப்படியே வளைஞ்சு போய் அவரோட கழுத்தை 2ஆக வெட்டிட்டு போகும். ஸோ இதே இடத்துல யாங்கிங்டன் தளபதியும் இறந்துருவார். இப்போ சேடம் மெதுவாக எந்திரிப்பார். உடம்பு ஃபுல்லாக காயங்களாக இருக்கும், ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வேலையாக எங்கே போவார்னா தன்னோட அம்மா பார்க்குறதுக்கு தான். அங்கே போய் பார்த்தா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். மெதுவாக பக்கத்தில் போயிட்டு அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்புவார். நெஞ்சில் ஒரு கத்தி குத்தி அவங்க இறந்து போய் தான் கிடப்பாங்க. இதை பார்த்த உடனே இவ்வளோ நாள் கழிச்சு இதை தான் பார்க்க வந்தான்னு சொல்லி அழுகும்போது ஒரு கத்தி மூஞ்சிலேயே குத்த வரும். கரெக்டாக கையை வச்சு மறைச்சுவார். ஆனால் கையிலே அந்த கத்தி இறங்கிடும். இப்போ 3 பேர் பார்த்தீங்கன்னா இவரை கொல்றதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தரை சும்மா வெறித்தனமாக குத்தி கொண்டுருவார். ஆனால் இன்னும் 2 பேரை சமாளிக்க முடியாது. ஆல்ரெடி உடம்புல அடிபட்டுருக்கு இல்லையா. 2 பேருமே சேடாவை வாழை வச்சு குத்துவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒருத்தர் உள்ளே வந்து 2 பேரையுமே கொன்றுவார். சேடோ இதை பார்த்துட்டு உங்களை யார் அனுப்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜா தான் அனுப்புனார், உங்களை திரும்பி வர சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ராஜா தான் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணுறது அந்த உண்மையான தளபதி தான். தளபதிக்கு சேடாவை மன்னிக்க முடியல. 2வது ராஜாக்கும் சேடாக்கும் இடையில சண்டையை ஏற்படுத்தி உள்ளான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் ராஜாவை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு தன்னோட தங்கையை பார்த்துட்டு பயங்கரமாக அழுகிறாரு. டியான் வந்துட்டு அந்த கத்தியை கொடுக்குறாரு. இந்த கத்தியை வச்சு தான் உங்களோட தங்கை அவனை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணி அரசவையை காமிக்கிறாங்க. எல்லாரும் ஜிங்க் சிட்டியை கைப்பற்றின சந்தோஷத்தில் இருக்கும்போது சேடோ என்ட்ரி ஆகிறாரு. அவருக்கு எல்லாரும் பயங்கரமான வரவேற்பு கொடுக்குறாங்க. உங்களால் தான் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இங்கே குகையை காமிக்கிறாங்க. அரசருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தளபதி அவரோட சேடாவை யூஸ் பண்ணியிருக்காரு, தளபதி மறைஞ்சு வாழ்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காரு அரசர். உள்ள வீரர்கள் நுழைஞ்சு தளபதியை கொல்ல பார்த்துக்கிருக்காங்க. தளபதி முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணி அரசவையை காமிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அரசர் திடீர்னு எல்லாருமே வெளியே போக சொல்றாரு. சேடாவையும் தளபதியோட மனைவியும் தவிர. அமைச்சர் கொஞ்சம் தூரம் போகும்போது அமைச்சர் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அமைச்சருக்கு ரொம்ப சந்தோஷம், அரசர் நம்மளும் இருக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு அரசர் ஒரு கப்பு சூப் எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க, நான் ஏன் உங்களை ரொம்ப க்ளோஸாக வச்சிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவன். அப்படியா சரி, யாங்கிங்டம் தளபதியில இருந்து எவ்வளவு கோல்டு வாங்கினு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே ஒரு செகண்ட் அமைச்சரோட ஃபேஸ் மாறுது. இப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து சும்மா பயங்கரமாக வெட்ட ஆரம்பிப்பார் பாருங்க. அமைச்சரை சும்மா கொலவரித்தனமாக கொன்றுவார். என்னடான்னு பார்த்தா இந்த அமைச்சர் தாங்க ஸ்பை. யாங்கிங்டம் தளபதியோட பையன் சொல்லியிருப்பான் இல்லையா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பை இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த அமைச்சர் தாங்க உண்மையான ஸ்பை. என்னோட தங்கை யாங்கிங்டம் தளபதியோட பையனுக்கு கல்யாணம் முடிக்கிற சொல்லி உன்னை தூது அனுப்புனா அவங்க கூட சேர்ந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அமைச்சர் அரசர் இதே இடத்துல கொன்றுவார். அதோட மெதுவாக கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு சேடக்கிட்ட எனக்கு தெரியும் உண்மையான தளபதி நீ இல்லைன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, அந்த உண்மையான தளபதி எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை கொன்றலாம். அவனோட மனைவியை நீனே எடுத்துக்க, 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆசைப்பட்டீங்க, 2 பேரும் ஒன்றாவே இருங்க. எனக்கு தேவை உண்மையான ஒருத்தன். இந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது நீ உண்மையான தளபதியாக வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீரர் ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு வராரு. அரசர் ரொம்ப நாளாக நான் நல்லாவே தூங்கலை, இன்னைக்கு தான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ண போவார். ஏன்னா தளபதியோட தலை அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அரசர் ஆசையாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போகும்போது அவரோட நெஞ்சை தொலைச்சிக்கிட்டு ஒரு கத்தி வெளியே வரும். யாராதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வேற யாரும் இல்லை, அந்த வீரர் தான். அந்த வீரர் வேற யாரும் இல்லை, தளபதி தான். தளபதி அங்கே போன எல்லா வீரர்களையுமே கொண்டாரு. தளபதி அரசர்கிட்ட என்னையே கொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா, நான் தான்டா உண்மையான தளபதி, இவன் எப்பயுமே வெறும் நிழல் மட்டும்தான், நிஜம் இல்லாமல் நிழல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தளபதிக்குமே பயங்கரமாக அடிபட்டிருக்கு. சேடக்கிட்ட எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, உன்னோட அம்மாவை கொண்டது இந்த அரசர் தான், என் மேலே பழிய போட பார்த்தான், உன்னோட அம்மாவை கொண்டதுக்கு இவனை பழி வாங்கணுமா, அந்த வாழை எடுத்து இவனை கொன்று, அதுக்கப்புறம் என்னோட மனைவியை நீனே கூப்பிட்டு போயிரு, எனக்கு வயசாயிருச்சு, நானும் சாக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சேட ஒரு செகண்ட் இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியுது. அரசர் வந்து கண்ணிலே சொல்கிறாரு, டே நான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சேடை வந்து அந்த வாழை எடுக்கும்போது பின்னாடி தளபதி அவரோட கத்தியை மெதுவாக எடுக்கிறாரு நம்ம சேடவை கொள்றதுக்கு. தளபதிக்கு பயங்கரமான பிளான் பாருங்க, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவர் மட்டும் அந்த ராஜ்யத்தை ஆடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு செகண்ட் அவர் கத்தி எடுக்கும்போது டக்குன்னு திரும்பி வாழை வச்சு தளபதியை குத்துவார் பாருங்க, பயங்கர வேகமாக குத்துவார். என்னோட அம்மாவை கொண்டது நீந்தான்னு சொல்லிட்டு தளபதி அதே இடத்துல குத்தி கொன்றுவார். அதோட தளபதிக்கு அந்த சாதாரண போர் வீரனோட மாஸ்கை போட்டு விடுறாரு. நிஜம் இல்லாமல் நிழல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னில, இனிமே இருக்க போகுது. என்னடா பண்ண போறேன்னு பார்த்தா ராஜா வந்து வாழை வச்சு குத்திட்டு அந்த வாழை வந்து நம்ம தளபதி கையில் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டு இறந்து போன மாதிரி தெரியும். அதோட தளபதி மனைவி பக்கத்தில் மெதுவாக போகும்போது அவங்க பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ கொலைகளை பார்த்துருக்காங்க இல்லையா. அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மருந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை திருப்பி கொடுக்குறாரு. அப்படியே எந்திரிச்சு சேடோ மெதுவாக வெளியே போறாரு. எங்கடா போறாருன்னு பார்த்தா வெளியே போயிட்டு எல்லாரும் வெளியே காத்துக்கிருக்காங்க இல்லையா. அவங்ககிட்ட போயிட்டு ராஜா இறந்துட்டாரு. ராஜா வந்து ஒரு போர் வீரன் வந்து கொண்டான். ஆனால் அந்த போர் வீரனை நான் அதே இடத்துல கொண்டேன், நான் தான் இன்னும் உங்களோட புது தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. இந்த இடத்துல டியானால அவன் உண்மையான தளபதி இல்லை சேடாதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்னா அவர் தானே கூட்டு செஞ்சிருக்காரு. இப்போ சொன்னால் எல்லாரும் இவரை தான் துரோகின்னு நினைப்பாங்க. அதனால அவர் எதுவுமே சொல்லாமல் முறைச்சு பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நிழல் நிஜமாயிருச்சு. நிஜம் இல்லாமல் நிழல் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே நிழலே நிஜமாயிருச்சு. இதோட இந்த கதையும் முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.